ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெடரல் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு எப்படி ஆன்லைன்லேயே நீங்கள் பேங்க் போகாமல் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் பேன் கார்டு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஏடிஎம் செக் புக் எல்லாமே ஃப்ரீ. வாங்க எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஃபெடரல் பேங்க்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணிங்கன்னா லாகின் ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபெடரல் பேங்க் பர்சனல் பேங்கிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? அது ஃபஸ்ட் ஆப்ஷனே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா அது உள்ள ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவை, இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சொல்கிறேன். நீங்கள் பேங்க் போகணுன்ற அவசியமே இல்லை. டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஆகும். அதில் வந்து மேலே பர்சனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு அதில் பாருங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஓப்பன் அக்கௌண்ட் இருக்குது. அதை ஓகே கொடுங்க. நோ மோர்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து கீழே சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த இதுக்கு வரும். அதில் என்னென்ன போட்டுருன்னு பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பாருங்கள் ஓப்பன் செல்ஃபி அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. அதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள் 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அது ஓப்பன் ஆகுன்னு சொல்லி நீங்கள் கொடுங்க. ஓப்பன் ஆகுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பாருங்கள் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே போட்டிருக்கோம். இமெயில் ஐடி இந்த மாதிரி கேட்கும். எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர், அதாவது ஆதார் மொபைல் ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. அந்த மொபைல் நம்பர் போடணும், ப்ளஸ் உங்களோட இமெயில் ஐடியும் போடணும். அதை போட்டிங்கன்னா போட்டுட்டு நீங்கள் கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர், இது ரெண்டும் போட்டால் போதும். போட்டு கீழே 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ரெண்டாவது உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அது ரெண்டையுமே டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட வந்து பேன் கார்டு நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ரெண்டாவது பேன் கார்டு நம்பர் கேட்கும். அடுத்து வந்து பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பேன் கார்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்மிட்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக பேன் கார்டில் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்னு சொல்லி கொடுத்துங்க. 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினாதே தெரியும் தப்பாக இருக்கான்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேப்சாவை போட்டு சப்மிட்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஓடிபி வரலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் வந்துடும். அது வந்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம், உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே அதிலே காமிக்கும். அதை ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி கேட்கும். உங்களோட மெயில் ஐடி இங்கே வந்துடும். அதை நான் இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபாதர் நேம் கேட்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. மதர் நேம் கேட்கும், அதையும் டைப் பண்ணிக்கோங்க. மேரீடாக சிங்கிளாக அதை டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்துவா என்ன, அது முஸ்லீமாக என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேஸ்ட்டு, நீங்கள் என்ன கேஸ்ட்டாக இருக்கீங்களோ, ஜென்ரலாக என்ன கேஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு கீழே சேம் இப்போ ஆதார் அட்ரஸே இருக்கும். அது ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆதார் இருக்கிற அட்ரஸ் தான் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அடுத்து உங்கள் நாமினி செலக்ட் பண்ண சொல்லும். அதில் வந்து உங்கள் நாமினி பேர் போட்டுக்கோங்க. போய்ட்டு ஏஜ் போட்டுக்கோங்க. ஏஜ் போட்டு ரிலேஷன்ஷிப் அவங்க என்ன, அப்பாவா அம்மாவா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நாமினியை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு ரிலேஷன்ஷிப் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட இதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணால், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு, செல்ஃப்னா செல்ஃபாக வேலை பார்க்குறீங்களா, இல்லை சேலரியா, அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இல்லை ஸ்டூடெண்ட்டா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த இதில் வேலை பார்க்குறீங்க, சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, அது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட இயர்லி சேலரி எவ்வளோ, 5 to 1, நான் வந்து 1 to 5ன்னு சொல்லி போடுறேன். எனக்கு இயர்லி எவ்வளோ வரும்னு சொல்லி போடுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க அது போட்டுருங்க. போட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நான் சூஸ் பண்ணல, அது பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த பிரான்ச், அதாவது உங்களுக்கு நாமக்கல் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பக்கத்தில் எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து நாமக்கல்னு சொல்லி சூஸ் பண்ணிக்குவேன். பிரான்ச் சூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஸ்கீம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபெட் செல்ஃபின்னு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட டிகிரி என்னவோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. ரெஃபரல் கோடு இருந்தால் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை.
பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்க்காகவும் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கோங்க. சேலரி, செல்ஃபி அக்கௌண்ட் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து 999 வருது பாருங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீடியோ காலுக்கு போகும். சப்போஸ் என்கிட்ட லேப்டாப்பில் நான் பண்ணுறேன் எனக்கு இருக்குன்னா லேப்டாப்லேயே வீடியோ கால் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு லேப்டாப் இல்லைன்னா நான் இந்த மேலே இருக்கிற லிங்க் இருக்குல்ல அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நீங்கள் வந்து மொபைலில் போட்டு நீங்கள் மொபைலில் கூட வீடியோ கால் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கை. அப்புறம் அவங்க என்ன கேட்பாங்கன்னு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அவங்க வந்து பேன் கார்டு ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் சைன் போட்டு காமிக்க சொல்லுவாங்க. அதையும் ரெடி ஒயிட் கலர் ஷீட்டு ஒரு பென் ஒன்று வச்சுக்கோங்க. உங்கள் பேன் கார்டு டீட்டெயில் கேட்பாங்க, அதை கரெக்டாக பார்த்து சொல்லிடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில் வீடியோ கேஸில் சொல்லிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா